ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. விராட் கோலி சூப்பர் ஃபிட்டா இருக்காரு, விராட் கோலி டாப் கிளாஸா ஆடுறாரு. அந்த 2 பேருமே இந்த மாதிரி ஃபார்மேட்ல எல்லாம் கேப்டன்சி பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸ் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். ஒரு ஃபீல்டை செட் பண்ணிட்டு அந்த 2 கேப்டனை பார்த்துனே இருப்பீங்க, நான் பண்ண கரெக்டா, வேலிடேஷனுக்கு பார்த்துனே இருப்பீங்க. சம்திங் லைக் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனிங் அண்ட் தோனி பிளேயிங் அண்டர் ஹிம். அவர் என்ன பண்ணாலுமே தோனி தான் காரணம். சோ ஒன்னு இந்த வெட்டரன்ஸ் ஆடாத ஒரு டீம்ல ஒரு கேப்டன் பண்ணணும். ஆர் இந்த வெட்டரன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும் போது அவங்க ஆடுறாங்கன்னா அவங்களே யாராவது கேப்டன் மட்டும் தான் பெட்டர். ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் அவங்களால திங்க் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா தோனி கத்து நான் பார்த்து ரோஹித் சர்மா தான் பெஸ்ட். ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது விராட் கோலி குட், ரொம்ப வாசிபரஸா பயங்கர வெறி ஆயிடுவாரு. ரோஹித் சர்மா மிட்வே இருப்பார், ரொம்ப கூலும் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் அப்படியும் கிடையாது, மிட்வேல இருப்பார். ஸோ ரோஹித் சர்மாவே கேப்டன். இப்ப அவரால் ஆட முடியும்னா பேட்டிங் நல்லா ஆட முடியும், கேப்டன்சி பண்ணிட்டு போட்டேன்னா இப்போ அவர் கேப்டன்சி பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. ஸோ அவர் தான் பெஸ்ட் இருக்கு. எஸ்பெஷலி போலர்ஸ் ஆப்ரேட் பண்றதுல நம்ம இந்தியாவில் வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் ஆடும்போது ஒரு 40 ஓவர் 4 ஸ்பின்னர் கொடுக்குறாரு. 40 ஓவர் ஆக்கிபைட் பை ஸ்பின்னுங்க, அதை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாருன்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம். ஏன்னா டேர்னிங் விக்கெட்ஸ் ஸ்பின்னு தான் ஷுட் பேர் த பிரண்ட்ன்றச்சே பிரமாதமா யூஸ் பண்ணாரு ஸ்பின்னர்ஸ். அந்த மாதிரி கேப்டன் சோ அந்த மாதிரி நீ கேப்டன் இருக்கும்போது எதுக்கு அவரு நல்ல பிரில்லியன்ட் அவர் ரைட்டு, பட் இல்ல இவர் தான் மாப்பிள்ள, ஆனா அவர் போட்டு சொக்கா எந்தன்ற மாதிரி அவர் கேப்டனு. பட் அவர் எங்க ஆட்டம் என்ன ஐடியா எனக்கு புரியலையே.